எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பொறந்துச்சு. அப்போ ஆண் டாக்டர்கள் செஞ்ச செயல் பத்தி பேசியிருக்காங்க நடிகை ராதா. நடிகை ராதா தனக்கு மூத்த மகள் கார்த்திகா பிறக்கிறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க. தன்னோட முதல் பிரசவம் அரசு மருத்துவமனையில நடந்தப்போ, அங்கிருந்த ஆண் டாக்டர்கள் தனக்கு கொடுத்த தைரியம் மற்றும் அன்பு எமோஷனல் ஆனதா இருந்துச்சு அப்படின்னு ராதா சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்குமே வரம். அது சாதாரண குடும்ப பொண்ணா இருந்தாலும் சரி, எந்த பிரபலமா இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கிறப்போ ஒவ்வொரு பொண்ணும் மறுஜென்மம் அடையறாங்க. அதுலயும் குழந்தை பொறந்ததும், அந்த குழந்தையோட முகத்த பார்க்கிறப்போ தாய்க்கு அளவில்லாத சந்தோஷம் வரும். அதே மாதிரி தனக்கு ஒரு குழந்தை பொறக்கிறப்போ தான் தன்னோட அம்மாவோட கஷ்டத்தையும் பல பெண்கள் உணர்றாங்க. இதே மாதிரி உணர்வு பூர்வமான கதையத்தான் நடிகை ராதா விஜய் டிவில பேசியிருக்காங்க. அதுல எனக்கு முதல் குழந்தை பிறந்தது அரசு மருத்துவமனையில தான். அரசு மருத்துவமனைக்கு நான் டெலிவரிக்கு போயிருந்த நேரத்துல, இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் கிடையாது. பல கர்ப்பிணிகள ஒரே வார்டுல இருக்க வச்சிருந்தாங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பிரசவ வலியில கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அத பார்க்கும்போதே பயம் வந்துருச்சு. ஆனா அந்த பிரசவ வார்டுல அதிகமானவங்க ஆண் டாக்டர்கள் தான். அவங்க தான் "பயப்படாதீங்க, இங்க பாருங்க" அப்படின்னு தைரியம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிக்கிறப்போ ஆண்கள பார்த்தா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா பிரசவ நேரத்துல ஆண் டாக்டர்கள் எனக்கு அந்த இடத்துல இருக்கும்போது, அவங்க தெய்வம் மாதிரி தெரிஞ்சாங்க. பிரசவத்துக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்போ குழந்தைக்கு கொடி சுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சதும் குழந்தைய எடுத்து என்கிட்ட காட்டுனாங்க. அப்போ கார்த்திகா பல்லி மாதிரி நீளமா, ஒல்லியா இருந்தா. பசியில வாய சப்பிக்கிட்டு இருந்தா. அத பார்க்கும்போது நான் நொறுங்கி போயிட்டேன். எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தையோட முகத்த முதல் முறையா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த நேரத்துல புரிஞ்சுது. அதே மாதிரி அதுவரைக்கும் ஆண்கள் மேல எனக்கு இருந்த எண்ணம், என்னோட பிரசவ அறையில எனக்கு முற்றிலுமா மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராதா. இந்த நிலையில சமீபத்துல மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காரு. அந்த பேட்டியில நடிகைகள் அம்பிகா, ராதா 2 பேருமே எப்படி திரைத்துறையில அசுர வளர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிறத பத்தின கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பாண்டியன் பதிலளிக்கும்போது, "அலைகள் ஓய்வதில்லை" படத்துல கார்த்திய ஹீரோவா புக் பண்றாரு பாரதிராஜா. அதே மாதிரி தமிழ்நாட்டு முகத்துல கதாநாயகிய தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய தங்கை மல்லிகாவ பத்தி பாரதிராஜா கிட்ட சொல்றாங்க அம்பிகா. உடனே மல்லிகாவ பார்த்து மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக திருவனந்தபுரத்துக்கு கிளம்பி போறாரு பாரதிராஜா. ஆனா பின்னாடி தான் தெரியுது மல்லிகாவோட முகம் கேரள முகமாவே இருக்கிறதால, "அலைகள் ஓய்வதில்லை" படத்துக்கு அவங்க சரிவர மாட்டாங்க அப்படின்னு ஒதுக்கிட்டாரு. அம்பிகாவுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கிறதா சொல்லவும், மறுபடியும் திருவனந்தபுரம் போறாரு பாரதிராஜா. 9வது படிக்கக்கூடிய 14 வயசு இருக்கக்கூடிய உதய சந்திரிகாவ சந்திக்கிறாரு. 8,00,00,000 பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தமிழச்சியே கிடைக்காம திருவனந்தபுரம் போறாரு பாரதிராஜா. "என் இனிய தமிழ் மக்களே" அப்படின்னு படத்துக்கு படம் சொல்லிட்டு, கேரளாவிலிருந்து ஹீரோயின கூட்டிட்டு வராரு. உதய சந்திரிகாவுக்கு ராதா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மலையாள மக்களும் இந்த பேர ஏத்துக்கிட்டாங்க. தமிழ் வசனத்த மலையாளத்துல எழுதி படிக்கிறாங்க ராதா. பல முன்னணி நடிகைகளே கமல் கூட நடிக்க போட்டி போட்டப்போ, டிக் 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 அப்படிங்கிற பாரதி ராஜாவோட படத்துல ராதாவுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பாரதி ராஜாவே பெருமைப்படுற அளவுக்கு பிறவி நடிகையாவே மாறிட்டாங்க ராதா. 100 படங்களுக்கு மேல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க நடிகை ராதா அப்படின்னு சொல்லியிருக்காரு.